ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஸ்டைலில் சேமியா உப்புமா எப்படி செய்வேன். நீங்கள் செய்கிற மெத்தடே தான், பட் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன மெத்தட் நான் மாற்றி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது செம்ம பர்ஃபெக்டாக சூப்பராக உதிரி உதிரியாக வரும். ஒரு 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், பர்ஃபெக்டாக வரும். பேனில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து, உளுத்தம்பருப்பு பொன்னிறம் ஆனதும் பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கணும், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கிலோவுக்கு எக்ஸ்ட்ராவே நான் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்க்கும்போது அந்த டேங்கியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு குடமிளகாய், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, ஒரு கேரட். இது நான் கொஞ்சம் மெல்லிசாவே அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வதக்கும்போது நல்லா குயிக்காக வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். ஆனால் மெல்லிசாக நீங்கள் அரிஞ்சு சேர்க்கும்போது குயிக்காக நல்லா வெந்து வரும். பச்சை பட்டாணி நீங்கள் காஞ்சதாக இருந்தால் அதை நல்லா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. 150 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 200 கிராம் சேமியா சேர்த்துருக்குறேன். அதுக்கு 150 ml தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பச்சை பட்டாணி, கேரட் இதெல்லாம் வெந்து நல்லா வரணும். அதனால் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். காயெல்லாம் வெந்துட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். உதிரி உதிரியாக வரணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த சேமியாவை நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ தம் போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் தம் போட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து குக்காகி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சேமியாவை கிண்டிட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு தம் போட்டிங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா வெந்து அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது இது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இனி இட்லி மாவு இல்லாதப்ப சேமியா உப்புமாவா, அடடா சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் கூட இனிமேல் ஓகேம்மா நீ சேமியா உப்புமாவே செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு எப்படி சர்ஜரி பண்ணால் என்ன எப்படி கவனிப்பீங்களோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்காத, ஹெல்த்தை பார்த்துக்கோ, வீட்டு வேலை அதிகமாக செய்யாத அப்படின்ட்டு. உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸுங்க. வீட்டு வேலை நான் வெறும் குக்கிங் மட்டும்தான் செய்கிறேன். மற்றது எல்லாமே சுற்று வேலை எல்லாமே ஹஸ்பண்ட், குழந்தைங்க தான் பார்த்துக்கிறாங்க. குக் பண்ணி தான் ஆகணும், நான் வேறு வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு ஹெல்ப்புக்கெலாம் யாரும் கிடையாது. சொந்த பந்தம் அவ்வளோவா யாரும் இல்லை. அதனால் நான் தான் பார்த்தாகணும். ஸோ மெதுவாக பார்த்து தான் செய்கிறேன். இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டு யார் பார்த்துக்கிறாங்க, என்ன பண்ணுற சக்தி அப்படின்னு அந்தளவுக்கு டீட்டெயிலாக கேட்குற அளவுக்கு எனக்கு யூடியூப்பில் இவ்வளோ சொந்தம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் இதை முடிச்சிட முடியாது. உங்களால் தான் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன், நல்லாவும் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அப்படியே குக்கிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா எனக்கு இவன் தான் ரொம்ப துருதுருன்னு. இவன் பேரே நாட்டின்னு வச்சிட்டோம். ரொம்ப துருதுருன்னு இருப்பான். தூங்குகிற டைம் தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக துருதுருன்னு இருப்பான். இங்கே பாருங்கள், தூங்கிட்டு இருக்கான்.
ஆக்சுவலாக நாட்டி வந்து ஒரு குப்பையிலேருந்து கொண்டு வந்தவன் தான். அம்மா இல்லாத அனாதையாக இருந்தவன். இவ்வளோ தான் இருந்தான். இதான் அவனை தூக்கிட்டு வந்தப்போ இவ்வளோ குட்டியாக இருந்தான். அதாவது அப்படியே உடம்புலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்ன குட்டி. இப்படி தூக்கிட்டு வந்தோம். வந்ததும் நல்லா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் குடித்தான். இன்றைக்கி சூப்பராக ஆகிட்டான். இந்த மாதிரி எதனா ரோட்டில் பார்த்தா கண்டிப்பாக அப்படியே விட்டுறாதீங்க. பார்த்தாலே தெரியும், தாய்கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஃபுட்டெல்லாம் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி, உடம்பே ரொம்ப டல்லான மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக தூக்கிட்டு வந்துடுங்க. இல்லைனா நாய் எதுனா கடிச்சு போட்டுரும். பூனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. கையில் இருக்கிற வரைக்கும் தான், அது நல்லா வளர்கிற வரைக்கும் தான். அது இற பிடிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே இருக்காது, திரும்ப ஓடி போயிடும். இனி முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து வீடியோ கரெக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.